Hey all, welcome to my channel. Hi already. இப்பதான் என் channel first time பாக்குறீங்கன்னா, hi, this is Banisha. Currently, I'm working as freelancing AI trainer. With my experience, I want to share you something that's very important. It's quite a sensitive thing as well. So, இப்போ நீங்க ஒரு IT training centerல போய் ஒரு course எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா most of the IT training centரோட reviews போய் பார்த்திருக்கீங்களா? I got scammed. I don't know. I studied well. They told that I'll get job, but they didn't provide opportunities. கடைசியில என்ன ஏமாத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் யூ ஹவ் சீன். பட் நவ் யூர் டோட்டலி அண்டர் கன்ஃபியூஷன். நான் எந்த ஐடி ட்ரைனிங் கோர்ஸை எடுக்கலாம், நான் இப்போ ஐடிக்குள்ள போலாமா வேண்டாமா? ஸோ திஸ் இஸ் சம்திங் ஆக்சுவலி தட் இஸ் வெரி சென்சிட்டிவ். இப்போ நீங்க நான் டெக்ல இருந்து டெக்குல மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுக்கான ரீசனே ஐ வாண்ட் பெட்டர் பே, எனக்கு சேலரி கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். கரெக்டா? இன்கேஸ் நீங்க காலேஜ்ல வந்து யூஜி வந்து நான் டெக் ரிலேட்டடா படிக்கிறீங்க, மேபி பிகாம் ஆர் பிஏ ஆர் சம்திங் யூ ஆர் ஸ்டடிங் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஐடி ஃபீல்ட், பட் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஐடி. இப்போ நான் ஒரு 3 month ஆர் 6 month ஐடி ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்துட்டு நான் ஐடிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் எந்த ஒரு ஐடி ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்தா எனக்கு பெஸ்டா இருக்கும், எப்படி எனக்கு ஜாப் கிடைக்கும், எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எனக்கு டெக் ரோல்ல சூட்டபிளா இருக்கும்? So in the video clear we are going to see about that. So your goal, I want to get tech role in IT. Why? Because they are giving you better pay. What are the job roles that are suitable for me? In the job role எனக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். ஸோ எந்த மாதிரியான கோர்சஸ் நான் படிக்கலாம்? ஸோ இந்த வீடியோல நம்ம கிளியரா நான் டெக்ல இருந்து டெக்ல போற உங்களுக்கான சேஃபான கரியர் ரோல்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா சொல்ல போறேன். அந்த ஜாப் ரோல்ஸ்ல நீங்க எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுவீங்க, and I'm also going to tell you why these roles are much better. So அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல this is sensitive சொல்லியிருந்தேன்ல, shall I tell you why? I have seen so many people நான் டெக்ல இருந்து ஐடிக்கு வரணும், டெக் ரோலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய பே பண்ணி படிச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஃப்ரீலான்சிங் ஏஐ ட்ரெயினர், ரைட்? ஸோ இந்த சினாரியோ நான் ஐடி ட்ரைனிங் சென்டர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், காலேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடி ஒரு சில கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி அவங்களுக்கு ஏஐ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ வாட் ஐ ஆம் சீயிங் இன் காமன் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஐடி ட்ரைனிங் சென்டர்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா the one thing they do when a student enters their office-ல, if they go and ask நான் எந்த கோர்ஸ் படிக்கலாம், எந்த கோர்ஸ் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு, எந்த கோர்ஸ்ல அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கு, ஸோ அந்த கோர்ஸுக்கு எப்படி உங்களை எடுக்க வைக்கலான்ற ஒரு ப்ராஃபிட் மைண்ட் செட்ல தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரி ஒன், எனிவேஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ன்றதை தாண்டி அவங்க பிசினஸ்க்கு ஒரு கஸ்டமரா தான் பார்ப்பாங்க. எப்படி அந்த கஸ்டமரை உங்களுக்கு கிளைண்டா மாத்தலாம், ஸோ எப்படி நீங்க உங்களை ஃபீஸ் கட்ட வைக்கலாம் அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மைண்ட் செட்டாவே இருக்கு. Got it? So இந்த சினாரியோல this video is about giving you கிளாரிட்டி அபவுட் இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேஃபா தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க, பிகாஸ் இதுல சொல்ல போற ஒரு டிப்ஸ்மே ஒரு ஜாப் ரோல்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றதும் உங்களுக்கு வெளியே யாருமே சொல்ல மாட்டாங்க. as we are in close contact with senior AI engineers, senior software developers, senior tech leads, senior software engineers, so placementல ஒர்க் பண்ணக்கூடிய HRs, so training partners, so many trainers we are working with. so இந்த சினாரியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் என்னோட சஜஷனாவும் அண்ட் தென் எது உங்களுக்கு சேஃபா இருக்கும்ன்றதும் நான் சொல்றேன். இட்ஸ் நாட் அபவுட் டெல்லிங் யூ த ட்ரெண்டிங் கோர்ஸ் அட் ஆல், அப்சல்யூட்லி அபவுட் சேஃப் கரியர். ஸோ இது முடிச்சுட்டு இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கரியர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜாப்ல வந்து ரெக்குவயர்மெண்ட் போடும்போது நீங்க அப்ளை பண்ணா உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஆனா இதை தவிர்த்து மத்த மோஸ்ட் ஆஃப் த டெக் ஜாப்ஸ்க்கு அந்த இன்டர்வியூ ஸ்கெடியூலிங் ப்ராசஸே நடக்காது. ஸோ இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டா நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, அடுத்து என்ன ஃபிகர் அவுட் பண்ணி என்ன கரெக்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ தீஸ் ஆர் சம் சேஃப் ஜாப்ஸ். ஓகே,
So the seventh job is Salesforce admin. What is this first of all? So இது என்னன்னா, it is a CRM tool. So most of the clients and then ஒரு business processக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு tool. And then overall இந்த Salesforce admin என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, it is more about management process. ஸோ இவங்க மோஸ்ட் ஆஃப் த டெக் பீப்புள் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க, எப்பவுமே டச்ல இருப்பாங்க. ஸோ இவங்களோட மேஜரான ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த சிஆர்எம்ல வரக்கூடிய இஷ்யூஸை ரிசால்வ் பண்றது, ஸோ டெக் பீப்புளுக்கு ஒர்க்ல சப்போர்ட் பண்றது. ஸோ இன் திஸ் ஜாப் ரோல் கோடிங் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ கோடிங் இல்லைங்கும் போது உங்களுக்கு இதை லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டு பி ஹானஸ்ட் 3 to 6 monthsல நீங்க கோடிங் ஃபுல்லா லேர்ன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். Why I'm telling this is because engineering முடிச்ச 4 years முடிச்சு வர graduates they are struggling a lot to code clearly without errors. ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 3 to 6 monthsல உங்களால இது எல்லாமே லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, in case if you have some recorded videos, in case if you have some people who is often ready to clear all your doubt, and if you are ready to work at least minimum of 6 to 9 months, 3 months it is nearly impossible. So in the course days, total days வந்து ஒரு 90 days இருக்குன்னே வச்சுக்கோங்களா, இல்ல 100 days இருக்கு. ஆனா நடுவில் உங்களுக்கு கேப் இருக்கணும். எதுக்குன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு. இன்னைக்கு எடுக்கிறது இன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அடுத்த நாள் போய் லேர்ன் பண்ணுவாங்கும் போது உங்க பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி கோடிங் விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஹேவ் லேர்ன் ஃபார் யோர் 20 years இல்ல. ஸோ பி ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ இந்த Salesforce admin ஜாப் என்னன்னா, so most of the technical stuffs நீங்க handle பண்ணுவீங்க. It's not at all about coding, but it's more about managing all the softwares. And then sixth tech role, what it is. So content writing, but it is different from other content writing. Technical content writer, ஸ்பெசிபிக்கா டெக்னிக்கலா ஒரு டீமுக்குள்ள ஒரு ஐடி கம்பெனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்றாங்கன்னா அந்த இடத்துல கண்டென்ட்ன்றது நிறைய இடத்துக்கு தேவைப்படும். எங்கன்னு சொல்லவா, ஒரு கிளைண்ட் கிட்ட இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னு வாங்கிட்டு அதை டெக்னிக்கல் டீமுக்கு டெலிவர் பண்ணணும். அங்க நீங்க வந்து கண்டென்ட் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு சப்மிட் பண்றாங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஸ்பெசிபிக்கா அஸ் டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டரோட ஒர்க்கே டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்க நிறைய ரெடி பண்ணணும். ஸ்பெசிபிக்கா நீங்க பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி டொமைன்ஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கலி கொஞ்சம் பேசிக்ஸ், வேற வேற டீம் கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ஸ்டப்ஸ் உள்ள நடக்குதுன்ட்டு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் அ சூட்டபிள் ஜாப் ஃபார் யூ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் டெக்னிக்கல் ஜாப் ஆஃப்டர் சம் இங்கிலீஷ் இல்ல பிகாம் கோர்சஸ்க்கு அடுத்து எனக்கு பெருசா கோடிங்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த 2 ஜாப்ஸும் இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் பவர்ஃபுல் ஜாப். இதோட சிடிசியுமே உங்களுக்கு மினிமம் 30K இருந்து ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். உங்களுக்கு இப்போ உள்ள போகும்போது எனக்கு நல்ல பே கிடைக்கணும், ஜாப் கிடைக்கணும், ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே சேஃபஸ்ட் ஜாப். ஸோ 5th கோர்ஸ் பிசினஸ் அனலிஸ்ட். இது நிறைய பேர் வந்து நீங்க வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இது வந்து எனக்கு சூட்டபிளா இல்லையான்ட்டு. நான் டெக்னிக்கல் இருந்து டெக்னிக்கல் போறீங்கன்னா கண்டிப்பா this is going to be one of the best IT training course, but ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஸோ நான் டெக்ல இருந்து டெக்ல போற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதுதான் அதிகமா சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி தட் இஸ் நாட் த ட்ரூத். பிசினஸ் அனலிஸ்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஒன்ஸ் ஹூ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன்னு சொல்லவா, இவங்களோட ஒர்க்கே எப்படின்னா டேட்டா பேஸ்டான ஒரு ஜாப்ல தான் இவங்க ஒர்க் பண்ண போறாங்க. சோ அந்த டேட்டாவை யூசர் அதாவது கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கணும், டேட்டாவை பேசி. சோ அந்த டேட்டாவை கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கும் போது அவங்களுக்கு தேவையான குவெஸ்டின்ஸ் அதிகமா கேட்கணும். டெக் டீமுக்கும் மோஸ்ட்லி டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ இன்ஜினியர்ஸ், டேட்டா இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியான டெக் டீமுக்கும் ஐடி கம்பெனிக்கும் கிளைண்ட் ஒரு ப்ராஜெக்ட கொடுப்பாங்கல்ல, அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ற ஒரு ஒர்க்கா தான் இந்த பிசினஸ் அனலிஸ்ட் இருக்கும். சோ இவங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, இந்த இன்சைட் எடுத்திருக்கேன், இந்த ஆட்டோமேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிபிடி ஒன்னு கிரியேட் பண்ணி. சோ இந்த ஒரு பர்சனுக்கு
ஒரு மைண்ட் செட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரியலி இட் ஷுட் பி வெரி குட். தென் they must have good presentation skills. அவங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு பிரசன்டேஷனா பிரசன்ட் பண்றாங்கன்னா client should be very clear about what they are presenting. They should get a clarity on what they are saying. So அப்போ உங்களுக்கு fluent-ஆ நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ் பேசுற ஒரு பர்சனா இருக்கணும். when you want to choose this business analyst as a course, this is something that no one is going to tell you. நீங்க ஐடி ட்ரைனிங் சென்டருக்குள்ள போனோம்னா உங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாங்க, எக்ஸல் தெரிஞ்சா போதும், அட்வான்ஸ் எக்ஸல் தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த ரோலை பத்தி உங்களுக்கு முழுசான உண்மைய சொல்லவே மாட்டாங்க. you should be very good at communication and presentation skills. ஸோ அந்த டேட்டாவை ஹேண்ட்லிங் பண்றது, டேட்டா அனலைஸ் பண்ற ஸ்கில்ஸுமே இதுக்கு தேவைப்படும். கண்டிப்பா நீங்க இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கு, சார்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அதெல்லாம் நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கலாம். பட் பிரசன்டேஷன் கம்யூனிகேஷன் எல்லாமே 2 or 3 monthsல வருமான்னு கேட்டா it's going to be the toughest thing. So if you are not good at communication, then it's a big no. Choose some other careers like Salesforce admin, content writer, because இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போற 7 job roles-க்குமே ஆல்மோஸ்ட் சிமிலரான பே தான் இருக்க போகுது. And fourth, so if you have seen these many job roles, something it's more technical or job role பார்க்கலாமா? It is manual QA tester. குவாலிட்டி அஷூரன்ஸ்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாஃப்ட்வேரை டெவலப் பண்றாங்கல்ல, சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டு டெஸ்டிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டெஸ்டிங்ல ஆட்டோமேஷனும் இருக்கு, மேனுவல் டெஸ்டிங்கும் ஸ்டில் தேர். ஈவன் தோ ஏஐ ஹாஸ் கேம் அண்ட் சம் பீப்புள் காட் ஜாப்ஸ் எல்லாம் வந்து சிலர் வந்து ஓவர்டேக் பண்ணிரும் அப்படின்னு சொன்னாலுமே, நவ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் நான் டெக் பேக்ரவுண்ட், நீங்க ஐடிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா திஸ் இஸ் அ ஜாப் தட் இஸ் கோயிங் டு பி சூட்டபிள் ஃபார் யூ. லெட் மீ டெல் யூ வை. நீங்க எடுத்த உடனே ஆட்டோமேஷன் போறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஃபுல்லா கோடிங் இருக்கும். ஸோ அப்போ கோடிங்கும் இருக்கு, எனக்கு டெக்னிக்கலாவும் லேர்ன் பண்ணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க டெக்னிக்கலாவும் சாஃப்ட்வேர்ல என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுல நான் என்ன கரெக்ட் பண்ணணும், இது ரெண்டையும் நீங்க கத்துக்கணும். ஸோ இப்போ நீங்க QAக்கு மேனுவலா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேஷனை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் உள்ள நடக்கக்கூடிய டெக்னிக்கல் திங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கடுத்து கோடிங் வந்து ஆட்டோமேஷன் மூவ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எதுவுமே இருக்காது. ஸோ உங்க டீமுக்குள்ளேயே நீங்க பேசி ஈஸியா மேனுவல்ல இருந்து ஆட்டோமேஷனுக்கு ஸ்விட்ச் ஆயிடலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸான சேலரி வாங்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் ரோல் தான் இந்த மேனுவல் QA டெஸ்டர். ஸோ திஸ் இஸ் நத்திங் லெஸ் தென் அ டெவலப்பர் ரோல். ஸோ யூ மை திங்க், ஸோ இந்த ஜாப் ரோல் எனக்கு வந்து சூட்டபிளா இருக்குமா, இதுல நான் போலாமா, இதனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, இதனால எனக்கு நல்ல பே கிடைக்குமா, இப்போ இதுக்கு நிஜமாலுமே டிமாண்ட் இருக்கா? யூ டு நாட் திங்க் அபவுட் திஸ் அட் ஆல். நீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கோர்ஸா எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கோங்க. மேனுவல் தான் படிக்கணும்ட்டு இல்ல. ஸோ மேனுவல் ஆர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கோர்ஸா எடுத்துட்டு நீங்க எடுக்கிற ஜாப் ரோல் உங்களுக்கு ஆட்டோமேஷன் கிடைச்சா இட்ஸ் பெஸ்ட். இன்கேஸ் கிடைக்கலன்னா எனக்கு மேனுவல் வருது அப்படின்னா தாராளமா சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுல நீங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்குவீங்க. சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கிளைண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் இன்டு ஐடில ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஆர் அட்லீஸ்ட் அ இயர் இட் இஸ் மோர் அபவுட் லேர்னிங். ஸோ அதுக்காக நீங்க டெடிகேட்டடா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இன் தட் சினாரியோ சாஃப்ட்வேரை பத்தி முழுசா கத்துக்கிறதுக்கு இந்த QA ரோல் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். த நெக்ஸ்ட் ஜாப் ரோல் that we are going to see is one of the on-demand career in IT. But it is partially technical and partially not technical. Let me tell you what it is. It's absolutely digital marketing or SEO. Why? Why digital marketing or SEO? ஒரு பிசினஸ் ஐடி கம்பெனி கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும்ட்டு மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் கேட்கக்கூடிய ஒரு சர்வீஸே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இதோட டிமாண்ட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா பிசினஸ் ஓரளவுக்கு பேசிக் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும்போது அவங்க எதிர்பார்க்கறது என்னவோ, அவங்க பிராண்ட் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் ரீச் ஆகணும்ன்றதுதான். ஸோ அதை ரீச் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது சோசியல் மீடியா தான். ஸோ அதை ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ற ஒரு ஸ்கில் இருக்க ஒரு பர்சனா இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் தெரிஞ்சா போதும், SEO தெரிஞ்சா போதும். நோ. ஸோ ஐடிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரை நான் சொல்றேன். திஸ் பர்சன் ஷுட் ஹாவ்
a clear business knowledge or clear business knowledge இருக்கணும், இல்லைன்னா business knowledge பத்தி ரிசர்ச் பண்ணி கத்துக்க கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கணும். ஒரு பிசினஸ்க்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதை பத்தி கிளியரான நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க சர்ச் பண்ணி அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல உங்களோட கிளைண்ட், உங்களோட கஸ்டமர் ரெண்டு பேத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க பண்ணணும். சோ இது உங்க கிளைண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாவும் இருக்கணும், உங்க கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைங்காவும் இருக்கணும். சோ இதை ரெண்டையுமே டார்கெட் பண்ணி தட் இஸ் த மேஜர் ஸ்கில் தட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். யூ ஷுட் டெஃபினெட்லி பி அ பிசினஸ் மைண்டட் பர்சன். ஸோ வென் இட் கம்ஸ் டு திஸ் ஸ்பெசிபிக் கோர்ஸ், ஏன்னா இப்போ அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு கிளியர் ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு போஸ்டர் டெவலப் பண்றீங்க, இல்ல ஒரு வீடியோ டெவலப் பண்றீங்க, இல்ல ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க. சோ இப்போ எப்படி இருக்கும்னா கஸ்டமர் பத்தி மட்டும் யோசிப்பீங்க. சோ இது பிசினஸ் எப்படி ப்ராஃபிட் கொடுக்கும். சோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் கிட்ட பேசலாம். சோ என்னால இந்த பிசினஸ் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா கண்டிப்பா இந்த ஆர்கனைசேஷன் க்ரோ ஆகும் அப்படின்னு. சோ அப்போ நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரை சூஸ் பண்ற நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்றதையும் தாண்டி நிறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஈவன் தோ இட் இஸ் a நான் டெக்னிக்கல் கரியர். ஆக்சுவலி இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் போத் டெக் அண்ட் நான் அந்த மாதிரி. ஏன்னு சொல்லவா, பிகாஸ் இதுல நீங்க கோடிங்கே போட மாட்டீங்க, கோடிங்கே தேவையில்லை. பட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை விட அதிகமா கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம் எப்போ ஃப்ரீலான்சிங் நீங்க பெர்ஃபெக்டா கத்துக்கிட்டதுக்கு அடுத்து. ஸோ ஃப்ரீலான்சிங் எப்ப கத்துக்கலாம்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ உங்க பக்கத்துல இருக்க ஒரு சின்ன சின்ன பிசினஸ் கிட்ட போய் டைரக்டா அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வச்சு நீங்க கோர்ஸ் கத்துக்கும் போதே உங்க பிசினஸ்ல இது தேவைப்படுமா நீங்க கத்துக்கணும். ஸோ ஒரு ஐடி கம்பெனி அப்ரோச்ல மட்டும் யோசிக்காம, ஐடி கம்பெனிஸ் ஒரு பிசினஸ் கிட்ட பேசி அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி உங்ககிட்ட கொடுப்பாங்க. சோ அப்ப என்ன ஆகும், நடுவுல இன்டர்மீடியட்ஸ்க்கு நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் போகும், உங்ககிட்ட கடைசியில கொஞ்சம் பேர் தான் வரும். சோ நீங்க ஒரு பிசினஸ் மைண்டடா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டைரக்டா பிசினஸ் பீப்புள் அப்ரோச் பண்ண கத்துக்குவீங்க. So this is such an amazing job role if you are trying to switch from non-tech to tech career. Even tech people kume it is such an amazing career. So the second job that you are going to see is UI or UX designing. Why? What is this first of all? ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்றேன், ரொம்ப ஈஸி. வெப்சைட்ஸ் நம்ம பாக்குறோம்ல, எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும்னா ஒரு பிசினஸ்க்கு ஒரு வெப் பேஜஸ் நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்கிட்ட இருக்கு இல்லையா, ஒரு பேஜ் இருக்குன்னா அது வெப் பேஜ். நீங்க கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் மூவ் பண்றீங்கன்னா இன்னொரு வெப் பேஜ். ஸோ டோட்டலா சேர்த்து தான் வெப்சைட். ஸோ அந்த ஒவ்வொரு பேஜஸ்க்கான டிசைனையும் நீங்க மேனுவலா ஒரு டூல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இஃப் யூ ஆர் a UI UX டிசைனர், உங்களுக்கு அந்த பேஜஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கோடிங் நாலேஜும் அண்ட் தென் ஒரு சில டூல்ஸ் இருக்கு, டிசைன் பண்றதுக்குன்னே டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த நாலேஜும் இருந்தா போதும், நீங்க UI UX டிசைனிங்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஃபார் UI UX டிசைனிங்க்கும் சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் சரி ரெண்டுலயுமே நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணலாம், இல்ல வீடியோ எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தாராளமா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் சென்டர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ இந்த ரெண்டு ஜாப்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னா, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு பேசிக்கான கோடிங் கத்துக்கிட்டு நீங்க UI UXக்கு அப்ளை பண்ணலாம். UI UX ஆல்ரெடி படிக்கிறீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்கு, பிசினஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் அப்ளை பண்ணலாம். So that is why these job roles have an amazing relation. And then இந்த ரெண்டு ஜாப் ரோல்ஸுக்கும் எப்பவுமே ரெக்வயர்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஜாப் ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க நிறைய வெப்சைட்ஸ்ல சர்ச் பண்ணலாம், இல்ல உங்க பக்கத்துல இருக்க ஷாப் ஓனர்ஸ் ஒரு நல்லா க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஷாப்பா இருக்கலாம், ஒரு பேசிக் லெவல் ஷாப்பா இருக்கலாம். நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஃபிட்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. So it is definitely going to be better than getting from IT companies. So இந்த மாதிரி நீங்க நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க தேடி எடுத்து ஒர்க் பண்ணலாம். So that is why நீங்க ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண போறீங்க, அது கூட இதோ எடுத்து பண்றீங்கும் போது you will earn more. The ultimate goal of getting into tech role அதுதானே, you want to earn more தானே. So these two jobs are going to be such an amazing job. ஏன்னா இது ரெண்டுக்குமே ரிலேஷனும் இருக்க போகுது. The first job role which is highly safe, IT support.
ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, இட் இஸ் அபவுட் சப்போர்ட்டிங் எவ்ரி ஒன் இன் த கம்பெனி. ஹவு இட் இஸ் பாசிபிள்? எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்க? டெக்னிக்கலா அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ, இல்ல அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. இப்போ கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் நடக்கும், லேப்டாப்ல என்னெல்லாம் சிஸ்டம்ஸ் இருக்கு, எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இது ஒன்றும் அவ்வளோ டீடியஸ் எல்லாம் கிடையாது. இந்த டீம்ல நீங்க ஒர்க் பண்ணவே நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க. ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு டூ ஈவன் அ சிங்கிள் பீஸ் ஆஃப் கோடிங், பட் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் த டெக் டீம். அண்ட் எல்லா டீம்ஸ்க்குமே வந்து ஜென்ரலாவே சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ல இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்க ஒரு கோர்ஸா கத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது ரிசால்வ் பண்ணி கொடுக்கறது தான் ஐடி சப்போர்ட் டீமோட ஒர்க். ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த 7 ஜாப் ரோல்ஸுக்குமே மார்க்கெட்ல எப்பவுமே ஓப்பனிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி கம்பேர்ட் டு அதர் டெக் ரோல்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஏஐ இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், கிளவுட் டெவலப்பர்ஸ், இந்த மாதிரியான டெக் ரோல்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கு. இந்த ஜாப் ரோல்ஸ்க்கும் டிமாண்ட் இருக்கு. பட் இன் ரியாலிட்டி நான் டெக்ல இருந்து டெக்குக்குள்ள நீங்க போகணுங்கும் போது அந்த 5 ஜாப் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதுல உங்களுக்கு லேர்னிங் பார்த்து கண்டிப்பா மினிமம் 1 இயர் எடுக்கும். அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அண்ட் தென் ஒன் மோர் திங் இஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல உங்களோட டிகிரியே இருக்காது. ஸோ முடிஞ்சிட்டு இன்னும் 2-3 வருஷம் நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா யூ வில் கெட் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களோட ஒரு லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு லைஃப்ல ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம கிரியேட் பண்ண மாதிரி அது மாறிடும். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு ஒர்க் ஹார்ட், ரியலி லைக் ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்க டெடிகேட்டடா இருக்க ரெடியா இருக்கீங்க, இல்ல நான் வந்து கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன்னா நீங்க அந்த டஃப்பான டெக் ரோல்ஸ ஒரு சில ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேச்சு கேட்டு நீங்க தாராளமா எடுக்கலாம். பட் இன் ரியாலிட்டி த ஒன் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வித் தட் கைண்ட் ஆஃப் கோர்சஸ் இஸ் இட் வில் டெஃபினெட்லி டேக் சம் டைம். அந்த 3 மந்த்ஸ்க்கு அடுத்து உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜாப் சப்போர்ட் கம்மியா இருக்கும். இன்கேஸ் நீங்க இந்த கோர்சஸ் படிக்கலாம் எப்பனா ஃப்ரீயா இருக்கு, எனக்கு பே கம்மியா இருக்கு, எனக்கு டைம், ஒரு யூடியூப்ல ஒரு டுட்டோரியலோ ஒரு பிளேலிஸ்டோ ஏஐ ஃப்ரீ கோர்ஸோ எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க இந்த கோர்ஸ் பேடா படிச்சுட்டு அந்த கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் தான் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. இல்ல அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ல கண்டிப்பா அங்க போனதுக்கு அடுத்து உங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சங்கட்டமே இல்லாம சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்களான்னு சண்டை போடுவீங்க, ரிவ்யூஸ் போடுவீங்க, ஒண்ணுக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்காது. We know clearly about our government how they respond to what we say. So you be under the safe zone. உங்க கன்சர்னுக்காக தான் நான் இந்த வீடியோவே கிரியேட் பண்ணிருக்கேன். So I believe this video helped you. And if you want to watch such videos and if you want to watch full AI course for free, make sure you subscribe my channel. So இந்த மாதிரி டெக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஸோ யூ வில் நாட் பி மிஸ்ஸிங் எனி அப்டேட்ஸ். ஸோ பை ஃபார் நவ், வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் அமேசிங் வீடியோ. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங் டு மீ without any hesitation, drop them in comments, or my LinkedIn profile is there in the channel's description. You can just give me a connection request and you can ask me whatever questions you have in mind. So mostly நான் available time இருக்கும்போது நான் உங்களுக்கு எல்லா questions-க்குமே I'll give you response. So bye for now. We'll meet you in next amazing video.